சிறுகதை அப்படின்னு வரும்போது, இப்போ பரபரப்பா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது எலக்ஷன் ரிசல்ட்ஸ். நாளைக்கு வந்து மே 4. அ எந்த தடவையும் இல்லாத அளவுக்கு இந்த தடவ ஒரு பெரிய பதட்டம். எப்போதுமே எலக்ஷன் ரிசல்ட்ஸ்க்குலாம் ஒரு பதட்டம் இருக்கும். ஆனா, இந்த தடவ இருக்கிற பதட்டம் மாதிரி நான் உணர்ந்தது இல்லங்கிற அளவுக்கு எல்லாருமே இத பத்தி ஃபீல் பண்றாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில எனக்கு முன்னாடி வாசிச்ச ஒரு சிறுகதை ஞாபகம் வந்தது. அந்த சிறுகதைய ஒரு மீள் வாசிப்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்திக்கு அத திருப்பி ஒரு தடவ படிச்சேன். திரு ராஜாஜி அவர்கள் எழுதிய "சபேசன் காஃபிங்கிற" கதை தான் அந்த சிறுகதை. ரொம்ப அருமையான சிறுகதை. இப்போ ஸ்டோரி ஜட்ஜ்ல வந்து விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு அந்த கதையா அப்படிங்கிறது ரொம்ப பழைய கதை அது. 1922க்கு அப்புறம் நடக்கிற மாதிரியான கதையை அவர் எழுதியிருக்காரு. அது பப்ளிஷ் ஆனது அரௌண்ட் 1945 அப்புறம்னு நினைக்கிறேன். சபேசையர் அப்படிங்கிறவர் ஒரு காஃபி பொடி கடை நடத்துறாரு. ஆனா வியாபாரம் பெருசா இல்ல. முதல் 2, 3 வருஷம் ரொம்ப தடுமாறுறாரு. ஒரு நாள் அவருடைய நண்பர் வீட்டுக்கு போகும்பொழுது, அவர் நண்பருடைய மனைவி வந்து ஒரு காஃபி குடுக்குறாங்க. அத குடிக்கிறாரு. குடிச்ச உடனே ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு அந்த காஃபி. இதுவரைக்கும் அவரு டேஸ்ட் பண்ணாத அளவுக்கு இருக்கு. கேட்குறாரு, "இது என்ன சீக்ரெட் இது? நீங்க டிகாஷன் ப்ரிப்பேர் பண்றதுலயா? பால்லயா? என்ன இது?" ஏன்னா நானும் கடையில ட்ரை பண்றேன். இந்த அளவுக்கு டேஸ்ட் வரமாட்டேங்குது எங்க காஃபி பொடிலங்கிறாரு. அப்ப அந்த அம்மா ஒரு செக் வைக்கிறாங்க. "மாரி என் பையன் வந்து சுப்புக்குட்டிக்கு இந்த சீக்ரெட் தெரியும். அதுக்கு ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் இருக்கு." அப்படின்னோடனே அவர் கேட்குறாரு, "இது பிசினஸ்ல இன்க்ளூட் பண்ணலாமா?" அப்படிங்கிறாரு. "தாராளமா பண்ணலாம். நீங்க என் பையனுக்கு வேலை குடுத்தீங்கன்னா, அவன் அத பண்ணுவான்." அப்படிங்கிறாங்க. ஓகேன்றாரு அவரு. சுப்புக்குட்டி வரான். அவங்களுக்குள்ள என்ன டீலிங் அப்படின்னா, அவன் என்ன அந்த இன்கிரீடியன்ட் கலக்குறாங்கிறது இவருக்குமே தெரியாது. சபேசையருக்குமே தெரியாது. ஸோ காஃபி பொடி அரைப்பாங்க. அவன் மட்டும் அந்த ரூம்குள்ள போவான். திருப்பி வருவான். ஏதோ ஒண்ணு கலக்குறான்னு மட்டும் இவருக்கு தெரியும். ஒரு 6 மாசம் சேல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் ஆக ஆரம்பிக்குது. பார்த்தா பயங்கரமான சேல்ஸ். அவருக்கு 1930கள்லயே வந்து மாதம் ரூ. 2000 லாபம் நிக்கிற அளவுக்கு வியாபாரம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதனால சுப்புக்குட்டிக்கு நெறைய சம்பளம் குடுக்குறாரு. சுப்புக்குட்டிய ஸ்பெஷல் கேர் எடுத்து கவனிச்சுக்கிறாரு. இப்போ வழக்கம் போல தான் ஒருத்தருக்கு புகழ் கிடைக்க ஆரம்பிச்சதுன்னா, பொறாமைகள் சுத்த ஆரம்பிக்கும். இப்ப இல்லாததும் பொல்லாததுமா அவர்கிட்ட சொல்லி, சுப்புக்குட்டிக்கும் இவருக்குமான ஒரு உறவ வந்து முறிக்கிறதுக்கான வேலைகள்லாம் பண்றாங்க. அதுல ஒரு தடவ இவருக்கு உண்மையிலேயே உடம்பு சரியில்லாம போக லீவு கேட்க, அவர் முதலாளி லீவ் தர மாட்டேங்கிறார் சபேசையர். ஏன்னா அந்த சீக்ரெட் என்னன்னு சொல்லிட்டு போனா தான், ஐ கேன் கன்டின்யூ தி பிசினஸ். நீ லீவ் எடுத்துக்கலாங்கிறாரு. ஆனா அவன் சீக்ரெட் சொல்ல மாட்டேங்கிறான். ஸோ வேலைய விட்டுருங்கிறாங்க அவங்க அம்மா. வேலைய விட்டுட்டு வந்துடுறான். இப்போ ஸ்டில் அந்த பிசினஸ் போயிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. ஏன்னா அந்த மக்களுக்கு அந்த மாற்றம் தெரியல இன்னும். அதுக்குள்ள இவருக்கு கவுண்டரா வந்து பிசினஸ் ஆரம்பிக்க போறான் அப்படின்னு ஒரு நியூஸ் சபேசையருக்கு வந்தோனே அவர் இன்னும் கொஞ்சம் கோவப்படுறாரு. அந்த கோவம் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக ஒரு காம்படிட்டர் வந்து நம்ம சுப்புக்குட்டி அப்ரோச் பண்ணி, "பிசினஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் பூரா நான் பார்த்துக்கிறேன்ப்பா. ப்ராஃபிட்ல வந்து உனக்கு பாதிக்கு பாதி" அப்படின்னு ஆஃபர் பண்றாரு. விஸ்வநாத ராவ்னு ஒருத்தரு. இப்ப சுப்புக்குட்டி அங்க போய் அந்த வேலைய பண்ணி, இப்ப சபேசன் காஃபிக்கு பதிலா நட்டேசன் காஃபி அப்படின்னு அது பேர மாத்தி, கொஞ்சம் லோகோவ மாத்தி, அவங்க பிரபலமாகி இப்ப அவங்க நெறைய சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே, சபேசனுக்கு மார்க்கெட் போக ஆரம்பிக்குது. ஸோ அவர் கேஸ் போடுறாரு. கேஸ் தீர்ப்பு வருது. தீர்ப்பு அது ஒரு கொஞ்ச நாள் ஆகும் இல்லையா? ஸோ தீர்ப்பெல்லாம் வந்து கொஞ்ச நாள்லயே அவர் தவறி போயிடுறாரு. இப்ப இனிமே உங்க பிசினஸ்க்கு எந்த விதமான பாதகமும் இல்ல. அப்படின்னு சொல்லி நடேசன் காஃபி நல்ல பாப்புலரா வியாபாரம் ஆக ஆரம்பிக்குது. ஆனா எப்படியோ அந்த சீக்ரெட் கசிஞ்சிருது வெளியில. சீக்ரெட் கசிஞ்சதுக்கப்புறம் மக்கள்லாம் வந்து, "ச்சே! இதுதான் மிக்ஸ் பண்ணீங்களா நீங்க காஃபி பொடியில? அடப்பாவிங்களா! இத்தன நாள் நாங்க இதுதான் குடிச்சோமா?" அப்படின்னு மக்களுக்கு வந்து ஒரு வெறுப்புணர்ச்சி வந்துருது. அப்போ இத்தன நாள் ரொம்ப விரும்பி குடிச்ச காஃபிய மக்கள் உடனே டக்குன்னு வெறுக்க ஆரம்பிச்சோனே, அவங்களுடைய மனதுக்கு எவ்வளோதான் பவர் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சிறுகதை விரியும். இப்ப அத பார்க்கும்போது எனக்கு நீங்க இப்ப ஈஸியா உருவகப்படுத்திக்கலாம். சபேசன் காஃபி எந்த கட்சி? அதுலேருந்து உருவான கொஞ்சம் கொஞ்சம் லோகோவ மாத்தி உருவான நடேசன் காஃபி எந்த கட்சி? இப்ப கடைசியா மக்கள் ஆர்வமா அந்த சீக்ரெட்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம், சுப்புக்குட்டி புது ஹீரோ ஆகப் போறாரா? வேற ஏதாவது பண்ணி அப்படிங்கிறது தெர்ல. யார் சபேசன், யார் நடேசன், யார் சுப்புக்குட்டிங்கிறத விட்டுறலாம். நாளைக்கு சாயங்காலம் ரிசல்ட்டும் தெரிஞ்சிரும் அப்படிங்கிறதுனால இந்த கதை எனக்கு ஞாபகம் வந்தது. ஒரு அரசியல் பூடகத்தோட, ஆனா ஒரு காஃபிய சம்மந்தப்படுத்தி ராஜாஜி அவர்கள் எழுதிய சபேசன் காஃபி கதைய சொல்லிடலாம் இன்னைக்கு. அந்த கதைய வந்து விமர்சனமா இல்ல, இத வந்து ஒரு படிக்கக்கூடிய அரசியல் நகைச்சுவையுடனும் நம்ம தொடர்பு படுத்திக்கலாம். இல்ல சாதாரணமாகவும் இந்த கதைய படிக்கலாம். ஒரு நல்ல சிறுகதை. ராஜாஜி அவர்களின் சபேசன் காஃபி. மிக அருமை சிவா. ரொம்ப பொருத்தமான கதை. தேர்தல் காலம், அதுக்கப்புறமா காஃபியை வச்சு வாக்குங்கிற இதை வச்சு அதே சமயம் பொருத்தமான கதையை தேர்ந்தெடுத்து சொன்னதுக்கு மிக்க நன்றி.